சீர்திருத்த உபதேசமானது அறிவுபூர்வமான வளர்ச்சியை மாத்திரம் ஒரு சிலர்களிலே ஏற்படுத்தினதாக நம்ம வரலாற்றில் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஆவியானவர் இந்த நாளிலே இந்த சீர்திருத்த ரோமர் வேத ஆராய்ச்சியின் வாயிலாக நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே அவர் செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் நமக்குள்ள செய்யும்படியாக நம்ம முற்றிலுமாய் அவரிடத்திலே அர்ப்பணித்தவர்களாக ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை காதுள்ளவர்களாக மனம் திறந்து நம்மை வெறுமையாக்கி தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனத்தையும் அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதும் நடைபெறாத வண்ணமாய் கர்த்தர் நம்மை காத்து அங்களுக்கும் வேண்டிய கிருபையில கொடுத்து இந்த 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 நாளினுடைய அந்த வேத ஆராய்ச்சிக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இது இந்த நல்ல இனிமையான மாலை வேலைக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேலையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சிறு கூட்டமாய் கர்த்தாவே இந்த சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவை நோக்கி பார்க்கத்தக்கதான கர்த்தாவே ஒரு சாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் துரோகிகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சூத்திரம் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் நாங்கள் நீசர் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா கடுகளவும் தகுதி இல்லாத பட்சத்திலும் ஆண்டவரே நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்து நீர் எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து நீர் உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு அளித்து ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாய் எங்களை மாற்றும்படியான ஆண்டவரே அந்த தொடர் நிலையான ஆண்டவரே அந்த தெய்வ செயலிலே எங்களை தொடர்ந்து கர்த்தனை நடத்தி வருகிறீர். அதன் அடிப்படையில இந்த நாளில் நடக்கிற வேத ஆராய்ச்சியின் ஆண்டவரே வேலையிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சுத்திர ஆண்களை கொண்டு ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே ஏற்படக்கூடிய அறிவில் அல்ல ஆண்டவரே எங்கள் ஆத்மாவிலே ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டிய ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே இருதயபூர்வமாய் நாங்கள் சீர்திருத்த வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதாவே அப்பா சோத்திர சுவிசேஷத்தினுடைய மேன்மையை சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை சுவிசேஷம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு பொக்கிஷமாய் கர்த்தாவே தெரியும்படியாக எங்களுடைய இருதய கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபித்து இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபத்தில் இருக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அங்கிள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை சாயங்காலமும் இவ்விதமாக நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே கூடும்படியாக அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற இந்த பெரிய தருணத்திற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நேரடியாக இந்த ஜூம் மீட்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாகர்கோயிலில் இருந்தோம், பீகார்ல இருந்தோம், உத்தராகண்ட்ல இருந்தோம், சென்னையில இருந்தோம், இவ்விதமாக நம்ம பல்வேறு இடங்களில் இருந்து நேரடியாக தொடர்பு கொள்ள இயலாவிட்டாலும் அவ்வளோ தூரத்துல இருந்தும் நம்ம இவ்விதமாக ஒரு ஜூம் மூலமாக ஐக்கியப்பட தேவனாகிய கர்த்தர் நமக்கு அளிக்கிற பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவருடைய பிரசன்னத்திலே காணப்படுகிறோம். God the Holy Spirit is with us. பரிசுத்த ஆவியானவர், அந்த திரியேகத்தின் மூன்றாம் அவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு இடங்களிலும் நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய காரியம். அதோடு கூட அவர் எழுதின அந்த வேத வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. எவ்வளவு அருமையான ஆண்டவர் அந்த வேத வசனத்தை நமது மொழியிலே மொழிபெயர்த்து அதற்காக ஆண்டவர் அநேகரை பயன்படுத்தி அநேகருடைய தியாகத்தின் காரியங்கள், இரத்தம் சிந்துதல்கள், அவைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இந்த வேதாகமத்தை பாதுகாத்து எழுதி பாதுகாத்து மொழிபெயர்த்து நமது சொந்த மொழியிலே படிக்கும்படியாக நமது கரங்களிலே கொடுத்திருக்கிறாரே. அதை கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரே. எத்தனை பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் அருமையானவர்களே, நம்முடைய வேத பாடத்தை நாம தொடருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே
தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் கண்டபோது அதை இன்னும் விஸ்தாரமாக கற்றுக்கொள்ளும்படியாக தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன, நான் அப்படி செய்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனை தேவனாக கண்டு தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிறேனா என்கிற காரியம் மிக முக்கியமாக இருப்பதினாலே நாம் அதை விஸ்தாரமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் நமக்கு அருளின அந்த ரட்சிப்பு நாம் ஒவ்வொரு நாளும், விசேஷமாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நாம் விசுவாசிகளாக கூடி ஆராதிக்கும் போது நமக்கு ஆராதனைக்கான மிக முக்கியமான பொருள் கர்த்தர் நமக்கு அருளின ரட்சிப்பு. அவர் நம்மை ரட்சித்தபடியினாலே மகிழ்ந்து களி கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துதல், அவருக்கு ஆராதனை செலுத்துதல் தான் நம்முடைய ஆராதனைகளிலே மிக முக்கியமான இடம் பெறுகின்றது, பெற வேண்டும். சோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு அதற்கு சென்றோம். இது என்னுடைய முயற்சியினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய அந்த கிருபையினுடைய வல்லமைதான் என்னை ரட்சித்தது. அவர் தம்முடைய கிருபையின் வல்லமையினாலே என்னை ரட்சித்தார் என்றால் அதற்காக அவர் பயன்படுத்தின தேவனாகிய கர்த்தர் தேவன் என்று அறியப்படும்படியாக, மகத்துவப்படுத்தப்படும்படியாக அவர் செய்த உபாயம் என்னவென்றால், இவ்விதமாக அவருடைய கிருபை நம்மிலே வேலை செய்து நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் விசுவாசம் என்கிற காரியத்தை கொடுக்க வேண்டும். அந்த விசுவாசத்தையும் அவர் கொடுத்து ஈவாக கொடுத்து கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு காலையிலிருந்து என்னுடைய இருதயத்தை பாதித்து கொண்டிருக்கிற அல்லது இருதயத்திலே தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிரைம் தாட் அல்லது மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னவென்றால், அருமையானவர்களே, இட் இஸ் a miracle that we believe. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கிறவர்களாக இன்று இருக்கிறோம் என்றால் மாபெரும் அற்புதம். அருமையானவர்களே, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் விரிவாக நான் அதை சொல்ல முடியாது. இன்று காலையிலிருந்து அருமையானவர்களே, என்னோடு கூட கல்லூரியிலே படிக்கும் பொழுது என்னுடைய சேம் பேட்ச்ல நாங்க 3 விசுவாசிகள் இருந்தோம். ஒரு நாள் தவறாமல் கல்லூரியில இருக்கும்போது பெரும்பான்மையாக 4 ஆண்டுகளும் ஒரு நாளும் கூட தவறாதபடி ராத்திரி 9 மணிக்கு ஒரு மரத்தடியிலே கூடி ஜெபிக்கிற அந்த ஜெப குழுவிலே எங்களுடைய பேட்ச்ல இருந்து 3 விசுவாசிகள்ல ஒருவருடைய நிலைமை என்று காலையில இருந்து நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இன்று நான் விசுவாசியாக இருக்கிறேன் என்றால் அது மிராக்கிள் என்பது மிக தெளிவாய் அங்கே விளங்கினது. அதிலிருந்து தொடர்ந்து அதையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இட்ஸ் ட்ரூலி a miracle. இன்று அருமையானவர்களே, நாம் இந்த வேத பாட வகுப்பிலே வேத பாடத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் என்றால் இட்ஸ் a miracle. அது ஒரு பெரிய மிராக்கிள். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. அறிந்து விசுவாசம் வைக்கிறான் என்றால், அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறாள் என்றால் இட்ஸ் a miracle. அது அவர்தான் செய்ய வேண்டும். சோ அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி நாம் கற்றுக்கொண்டு வரும் பொழுது ஒரு காரியம் ஒரு இடைஞ்சலாக அல்லது ஒரு தடையாக நிற்கிறதை நாம் உணர்ந்தோம். ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். அது என்னவென்றால், இந்த விசுவாசம் தேவனாலே கொடுக்கப்படுகிற விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனால் அருளப்படாத தோற்றத்திலே விசுவாசமாக தோற்றமளிக்கிற, ஆனால் மெய்யான விசுவாசம் அல்ல, ஒரு பொய்யான போலியான விசுவாசமும்
கிரியை செய்யக்கூடும். அந்த போலியான விசுவாசம் கிரியை செய்யும் போது போலியான கிருபை, அது ரட்சிப்புக்கேற்ற கிருபை அல்ல, அது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அல்ல, ஆனால் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் போலவே தோற்றமளிக்கும். அதான் மிக முக்கியமான காரியம். அப்படி நாம பார்த்து கொண்டிருக்கும் போது இப்படி விசுவாசம் போல தோற்றமளிக்கிற காரியம் அது ஆபத்தான காரியம். விசுவாசிகளை போல இருப்பார்கள், அவர்களும் தங்களை மெய்யான விசுவாசிகள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையில் தான், மெய்யான கிருபையில் தான் நானும் மெய்யான ரட்சிப்பை பெற்றேன் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கிற அநேகர் அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதுதான் தெரியும். இயேசு அவரிடத்துல சொல்லும் போது, நான் உங்களை அறியேன் என்று சொல்லும் போது, இயேசு இல்லாத அந்த அழுகையும் பற்கடிப்பும் என்றென்றும் 24/7 இருக்கிற அந்த நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு அனுப்பப்படுவார்கள் என்கிற காரியம் நம்மை பயத்துக்குள்ளாக்கினது. அப்படியானால் இந்த பொய்யான அல்லது போலியான இந்த விசுவாசம் மெய்யான விசுவாசத்தை போல இந்த தோற்றமளிக்கிற இந்த போலியான விசுவாசத்தினுடைய அபாயங்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, மெய்யான விசுவாசத்தினுடைய தன்மைகள் என்ன என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே அந்த மெய்யான விசுவாசம் என்பது இருதயத்திலே ஒரு சில முக்கியமான அடையாளங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். மீண்டும் அருமையானவர்களே, நான் வலியுறுத்த விரும்புகிறேன், மீண்டும் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். இந்த விசுவாசம் என்பது மிக முக்கியமாக நம்முடைய இருதயத்திலே உண்டாகிறது. இருதயத்திலே தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மிலே உயிர்ப்பிக்கிறார். இருதயம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் தி சீட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். இருதயம் என்பது எல்லா விதமான உணர்ச்சிகளின் இருப்பிடம். சோ இந்த மெய்யான விசுவாசம் நமக்குள்ளே ஒருவனுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும் போது, ஒரு விசுவாசிக்குள்ளே அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவனுடைய அல்லது அவளுடைய இருதயத்திலே ஒரு சில காரியங்கள் உண்டாகும் என்று 6 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் தொடர் தேர்ச்சியாக. அதிலே ஒன்று, இருதயம் அந்த தேவன் பால் ஈர்க்கப்பட்டு தேவனுடைய குணாதிசயங்களை மையப்படுத்தும். தன்னை அல்ல, தன்னுடைய சுயத்தை அல்ல, சுய தன்மை அல்ல, சுய பெருமையிலே அல்ல, சுய காரியங்களிலே பெருமை பாராட்டாது. மாறாக அது தேவன் யார் என்று தேவனுடைய குணாதிசயங்களை முன்னிலைப்படுத்தி தேவனுடைய குணாதிசயங்களை மகிமைப்படுத்தும். மிக குறிப்பாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், இஸ் a faithful God என்பதை மகிமைப்படுத்தும். அது இருதயத்திலே நடக்கிற காரியம். 2வது, அன்பு. மெய்யான விசுவாசம் என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்படும் பொழுது, முதலாவது ஊற்றப்பட்ட போது நான் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன். அதை தொடர்ந்து அந்த அன்பு என்னிலே, அந்த விசுவாசம் என்னுடைய இருதயத்திலே பெருக 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 அந்த அன்பு பெருகும். அருமையானவர்களே, இந்த மாலையிலே இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட துவக்கத்திலே அல்லது மறுபடியும் பிறந்த அந்த புதிதிலே நான் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாய் நேசித்தேன், என்னுடைய இருதயபூர்வமாக நான் நேசித்தேன். இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன, அல்லது 20 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன, 30 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த 30 ஆண்டுகளுக்கு உரிய முதிர்ச்சி அல்லது அந்த 20 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இயேசுவின் மேல் எவ்வளவு அன்புள்ளவனாக இருந்தேனோ, என்னுடைய இருதயம் எவ்வளவு அவருடைய அன்பினால் நிறைந்து கொழுந்து விட்டு எரிந்ததோ,
என்னுடைய கிறிஸ்து எனக்கு அந்த நேரத்திலே எவ்வளவு ஒரு ஆச்சரியப்படத்தக்கவராக, அதிசயிக்கப்படத்தக்கவராக, ஒரு சந்தோஷமான ஒரு நபராக, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நபராக இருந்தாரோ, அதை காட்டிலும் 20 வருடம் ஆகிவிட்டது என்றால் 20 மடங்கு அல்லது அதிகமாக என்னிலே பெருகி இருக்கிறதா? அல்லது இன்னொரு விதத்திலே கேட்டால், இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் மோர் அட்ராக்டிவ்? அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நபர் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு அவ்வளவு விசித்திரமானவராக, அட்ராக்டிவாக இருந்தார். He was so attractive to me. ஆனால் இன்றைக்கு அது பன்மடங்கு அந்த அட்ராக்டிவ்னஸ் பெருகி இருக்கிறதா அல்லது மழுங்கி போயிருக்கிறதா? அந்த மெய்யான அந்த ஒருவேளை மங்கி போய் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அருமையானவர்களே, அந்த ஆவிக்குரிய சபைக்கு போறதும் காரியங்களை செய்வதும் ஒரு ரிலிஜனாக மாறிவிடவில்லையா அநேகருடைய வாழ்க்கையிலே? has it become a religion? ஒரு ரொட்டீன் பிராக்டிஸா மாறிடுச்சா? இல்லாட்டி உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஆராதனைக்கு போகும்போது இயேசுவின் பால் என்னுடைய இருதயத்துல அன்பு பொங்கி வழியுமே, அது இப்போ அதிகமா இருக்குது. இயேசு என்கிற நபர் எனக்கு மிக மிக மகிமையானவராக இன்று தெரிகிறார் என்று. சோ அன்பு. மூன்றாவது சந்தோஷம், கிறிஸ்துவின் மேல் உள்ள சந்தோஷம். கிறிஸ்து எனக்காக நித்தியத்திலே வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேல் சந்தோஷம். கடந்த வாரத்துல ஒரு தம்பி இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு தம்பி ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா, அங்கிள், அந்த 1 பேதுரு 1வது அதிகாரத்துல பேதுரு எழுதும் பொழுது அழியாததும் மாசற்றதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற சுதந்திரத்திற்கு ஏதுவாக நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று எழுதியிருக்கிறதே அங்கிள். அந்த 3-4 அடைமொழிகள் நம்முடைய அந்த சுதந்திரத்திற்கு என்று போடப்பட்டிருக்கிறது. அது என்ன சுதந்திரத்தை குறித்து சொல்லுகிறார் என்று கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்ததுன்னா, ஆனா அருமையானவர்களே, இந்த சுதந்திரத்திற்காகத்தான் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார், நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார், நம்மை ரட்சிப்புக்குள் ஆக்கினார். என்ன சுதந்திரம்? வருங்காலத்திலே நாம் மரித்த பின்பு ஒரு நித்தியமாய் நாம் சுதந்திரிக்க போகிற ஒரு மகிமையான, அந்த வாடாத ஒரு சுதந்திரத்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் வைத்திருக்கிறார். அதிலே நான் சந்தோஷமா இருக்கிறேனா? மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாடுகளின் நடுவிலே இந்த சுதந்திரத்தை குறித்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா என்னுடைய விசுவாசம் ஒருவேளை போலியான விசுவாசமாய் இருக்கலாம். இஸ் யுவர் ஃபியூச்சர் அட்ராக்டிவ்? மரித்த பின் நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த எதிர்காலம் எனக்கு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குதா? அப்படின்னா அந்த மெய்யான விசுவாசம் இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 4வதாக தெய்வ பயம் எனக்குள்ளே இருக்கும். மெய்யான விசுவாசம் இருக்குமானால் தெய்வ பயம் இருக்கும். 5வதாக மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் எனக்குள்ளே, என்னுடைய இருதயத்திலே ஒரு இருதய நொறுங்குதல் இருக்கும். brokenness of heart அல்லது sorrow, பாவங்களுக்காக, அல்லது நான் எத்தனை பெரிய பாவி என்பதை ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு brokenness, இதய நொறுங்குதல். ஒவ்வொரு நாளும் என்னுடைய டிவோஷன்ல நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரோடு நேரம் செலவிடுகிற நேரத்திலே அவருடைய பரிசுத்த பிரசன்னம் என்னை கிரிப் பண்ணும் பொழுது, என்னை பற்றி பிடிக்கும் பொழுது, ஐயோ அதமானேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இதய
நொறுங்குதல் இருக்கும். ஆறாவதாக டிசைர், ஆசை, பெரிய ஆசை தேவன் மேலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, பரிசுத்த ஆவியானவர் மேலே, அவர் எனக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தின் மேலே ஒரு பெரிய ஆசை. தாவீது சொல்வது போல, பரலோகத்திலே எனக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. There is no one for me in heaven. அது மாத்திரம் இல்ல, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே தேட்டம் இல்லை ஆண்டவரே, நாட்டம் இல்லை ஆண்டவரே. I have no desire other than you in this earth. இந்த உலகத்துல உம்மை தவிர எனக்கு ஆசை இல்லை ஆண்டவரே. மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, வளரும் பொழுது அந்த ஆசை மேலோங்கி நிற்கும். அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது என்ன? அல்லது இந்த போலியான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் அது பணத்தின் மேலும், உலக பொருளின் மேலும், உலக சம்பத்தின் மேலும் ஆசையை கொண்டு வரும். இது நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். அருமையானவர்களே, இன்று அநேகர் விசுவாசத்தை குறித்து போதிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தோடு கூட உலக பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஊக்குவிக்கும் போது அது சாத்தானுடைய உபதேசம் என்பதை இனம் கண்டு கொள்ளும் அளவுக்கு நம்முடைய இருதயம் ஷார்ப்பாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பெரும்பாலும் 99% அப்படித்தானே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது, கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவும், வழி அது பெரியதுமாக இருக்கிறது, விசாலமுமாக இருக்கிறது. அதிலே அநேகர் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லும் போது சபைக்கு வெளியே இருக்கிற மக்களை நாம் நேச்சுரலா மனதுல கொண்டு வருவோம். ஆனா சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உள்ளேயும் இருக்கிறவர்கள். 2 வாசல் தான் உண்டு. மூன்றாவது இன்னொரு இன்டர்மீடியரி இன்னொரு வழியை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லவே இல்லை. 2 வாசலை சொன்னார். ஒன்று அது ரொம்ப விசாலமானது, இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகியதும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. வழி நெருக்கம், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் கூட சிலராக இருக்கிறார்கள். சோ ஆசை எங்கே இருக்கிறது? சோ இந்த ஆசை என்கிற காரியத்தை தொடர்ந்து 3-4 வாரங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மெய்யான விசுவாசம் வரும்போது தேவன் மேலே ஆசை, ஆனால் போலியான விசுவாசம் வரும்பொழுது அதற்கு நேர் மாறாக பணத்தின் மேல் ஆசை. சோ பணமும் தேவனும் நேர் எதிர்மாறாக இருக்கிறது என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அநேக எக்ஸாம்பிள்ஸை இதற்கு நாம் பார்த்து கொண்டிருந்தோம். குறிப்பாக யூதாஸ் காரியோத்தினுடைய காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவன் அப்போஸ்தலனாக இருக்கும் பொழுதே அவன் அப்போஸ்தலனாக இருந்தான். அவன் வியாதிகளை சுஸ்தமாக்கினான். அவன் இயேசு அவர்களை 2 பேராக அனுப்பும் போது பிசாசுகளை துரத்தினான். அவன் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஊழியத்தினுடைய அந்த டீம்ல அவன் ட்ரெஷரராக இருந்தான். பெரிய பொறுப்புகளை வகித்தான். ஆனாலும் கூட அவனுக்குள்ளே போலியான விசுவாசம் தான் இருந்தது என்பதை அவனும் அறியவில்லை, அவனோடு கூட இருந்த சீஷர்களும் அறியவில்லை. பரிதாபமான முடிவு, நித்திய முடிவு என்று நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அனனியா சப்பீராவுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்துல. அருமையானவர்களே, இதை பார்க்கும்போது ஒரு எண்ணம் நம்மிலே சிலருக்கு எழலாம். அப்படியானால் அவன் ரட்சிக்கப்படாமலே இருந்தானா? யூதாஸ் காரியோத்து ரட்சிக்கப்படாமலே இருந்தானா? அல்லது அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனானா என்று. அதுபோல அனனியா சப்பீராள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டுதான் திருச்சபைக்குள்ளே அவர்கள் சேர்ந்திருக்க கூடும். ஏனென்றால் அன்று மிக நேர்த்தியான
மிக முதல் முறையாக எழுப்புதலை தேவன் அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் கிரியை செய்கிற அந்த நேரத்திலே கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேரும் பொழுது அந்த கூட்டத்திலே சேர்ந்த அந்த அனனியாவும் சப்பீராவும் அது எப்படி பொய்யான விசுவாசமாக இருக்கும்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய ரட்சிப்பின் அந்த பாதையிலே அவர்கள் செல்லும் பொழுது, மெய்யான ரட்சிப்பை பெற்று மெய்யான ரட்சிப்பின் பாதையிலே அவர்கள் செல்லும் பொழுது பட ஆசையினாலே அந்த ரட்சிப்பை இழந்து போனார்கள் என்று எண்ணக்கூடும். ஆனால் அருமையானவர்களே, நன்றாக கவனிங்கள், அப்படி இருக்க முடியாது என்றுதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேசேஜை இதன் அடிப்படையிலே நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு போகிறதுக்கு முன்பதாக இந்த ஒரு முகவுரையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதும், இந்த முகவுரையை குறித்த ஒரு காரியம் அறிவு நமக்கு இருப்பதும் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். மெய்யான தேவன் அருளுகிற மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான தேவனிடத்திலிருந்து வந்த கிருபையினாலே, அந்த கிருபையின் வல்லமையினாலே அவர் நம்மை ரட்சித்திருப்பாரானால் அந்த விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு மிகவும் செக்யூர்டாக, நமக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கிறது. ஒரு காலம் அவன் அந்த மெய்யான ரட்சிப்பை இழந்து போவதில்லை. ஒரு காலம் அவன் அந்த மெய்யான கிருபையை இழந்து போவதில்லை. ஒரு காலம் அவன் அந்த மெய்யான விசுவாசத்தை இழந்து போவதில்லை. அப்போ யூதாஸ் காரியோத்து அல்லது அனனியா சப்பீராள் அவர்கள் கிறிஸ்துவண்டை வரும் பொழுதே அந்த மெய்யான விசுவாசம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை. மெய்யான அந்த கிருபையினாலே மெய்யான ரட்சிப்பை அவர்கள் பெறவில்லை என்கிற காரியத்தை மனதிலே கொள்ளுவோம். இதிலே நமக்கு சந்தேகம் இருக்குமானால் தொடர்ந்துள்ள இந்த நாளின் வசனங்களை மிக மிக உன்னிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, சமீபத்திலே MPTC-னுடைய பாடத்திட்டத்தை ரிவைஸ் பண்ணி தம்பிமார் அந்த லெசன்ஸ் அனுப்பி இருக்கும் போது இந்த காரியத்தை குறிக்கிற 2 பேசேஜஸ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். நான் அதை ரிவைஸ் பண்ணும் பொழுதே, அதை கரெக்ட் பண்ணும் பொழுதே அந்த வசனங்களை எடுத்து வாசித்து எவ்வளவு ஆப்டான வசனத்தை சூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தபடினாலே அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு வசன பகுதியை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் தயவு கூர்ந்து திறந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை தொடர்ந்து நாம எபிரேயர் நிருபத்துக்கு நாம செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி 29வது வசனம் வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகம் உங்களுக்கு இருக்குமானால் தயவு கூர்ந்து இந்த வசனங்களை பின்பற்றுங்கள். அருமையானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மெய்யான விசுவாசத்தை தேவன் அருளின மெய்யான விசுவாசத்தை கொண்டு தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மெய்யான கிருபையினாலே மெய்யான ரட்சிப்பை நாம் பெற்றிருப்போமானால் நம்முடைய ரட்சிப்பு என்றென்றும் நித்திய காலமாய் உறுதியாக இருக்கிறது என்பதை குறித்து அநேக வசனங்களை நான் எடுத்து காண்பிக்க முடியும். ஆனால் இந்த பேசேஜ் ரொம்ப கிளாசிக்கலா எனக்கு கடந்த வாரத்துல ஃப்ரெஷ்ஷாக அது இருந்தபடினாலே அதை மாத்திரம் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். மற்ற எல்லாத்தையும் கொண்டு வர நேரம் போதாது. யோவான் 10வது அதிகாரம் 27 முதல் 29 வரை வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இந்த என் ஆடுகள் என்கிற பிரேஸ் இந்த 10வது அதிகாரத்திலே நிறைய வரும். இயேசு சொல்லுகிற அநேக காரியங்கள் என் ஆடுகள், என் தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் என்று சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது,
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அமேசிங் phrases. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்றால் இது பெயர் சொல்லி அவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறது அல்ல, அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதுவும் உண்டு, பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். ஆனா அதுல ஒண்ணும் பெரிய ரொம்ப பெரிய அற்புதம் இல்லை. எல்லாரையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள 7.5 பில்லியனா 8 பில்லியன் மக்களையும் பெயர் பேராக அவர் அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பெயர் பேராக இன்றும் அறிந்திருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஒரு கணவன் மனைவியை அறிதல் என்பதுதான் இந்த வேதாகமத்தினுடைய லாங்குவேஜ். என்னுடைய ஆடுகளை நான் இந்த முறையிலே நான் அறிந்திருக்கிறேன். What a promise, what a phrase. அருமையானவர்களே, உங்களையும் உங்களோடும் என்னோடும் மெய்யான விசுவாசத்தை பெற்றிருக்கிற என்னோடும் உங்களோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய உறவு கணவன் மனைவி உறவு போல. நான் அவனை அறிந்திருக்கிறேன், அவளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடு. சோ நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. What a promise. அருமையானவர்களே, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தம். You can stand on it. It is a rock solid promise. இது ஒரு கற்பாறையை போன்ற ஒரு பிராமிஸ். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு தேவ மனுஷன் சொல்கிறது போல த்ரோ அவே வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இது த்ரோ அவே வேர்ட் அல்ல அப்படிங்கிறது. வேதாகமத்திலே, வேதாகமம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரேஸும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும் இன்ஸ்பயர்ட், இனரண்ட், இன்ஃபாலிபிள், மாற்றமில்லாத பழுதற்ற மெய்யான தேவ வார்த்தை. அது ஒன்றும் பொய் சொல்லாது. சோ மீண்டும் வாசிக்கிறேன் 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. டபுள் ப்ரொடெக்ஷன். எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பாருங்க. என்னுடைய கையிலிருந்து அவைகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. என்னுடைய பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. What a promise. இப்போ நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம், கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே உள்ள ஒரு பேசேஜ் கடந்த வாரம் பைபிள் ஸ்டடி முடிகிற நேரத்திலே கொஸ்டின் அவர்ல தம்பி எலியேசர் கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அந்த பேசேஜ், அதே பேசேஜ் கடைசியா முடிக்கும்படியா நான் ஷேர் பண்றதுக்காக வைத்திருக்கிறேன், நேரம் போதவில்லை என்று சொன்னேன். ஸோ இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்டல் திங். அது ஏதேச்சையாக கொண்டு வரப்பட்ட ஒரு காரியம் அல்ல, தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணின காரியம். மிக முக்கியமான ஒரு பேசேஜ், ஆனால் அதிக கருதலான, கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேசேஜ், ஆனா ரொம்ப முக்கியமான பேசேஜ். பெரும்பான்மையாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த அர்த்தத்தை மிஸ் பண்ணுகிற வசன பகுதிகளிலே ஒன்று இது. அதை மிக உன்னிப்பாக, மிக கேர்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணலைன்னா, அதை கற்றுக்கொள்ள முற்படவில்லை என்றால், அதனுடைய அர்த்தம் கொள்ளும் போது, அதை இன்டர்பிரட் பண்ணும் போது, அதை வியாக்கியானப்படுத்தும் போது நாம் தவறுதலாய் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நாம் தவறுதலாக போகும்போது ரட்சிப்பை மெய்யான விசுவாசத்தினாலே, மெய்யான கிருபையினாலே
நாம் பெற்றுக்கொண்ட மெய்யான ரட்சிப்பை இழந்துவிடக் கூடும் என்கிறது போல பொருள்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால மிக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். அப்படி அந்த பேசேஜுக்கு போகிறதற்கு முன்பதாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆக்கியோனும் கூட மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே பெற்ற மெய்யான ரட்சிப்பை நாம் இழந்து போக முடியாது என்கிற காரியத்தை வலியுறுத்துகிற அநேக வசனங்களை எழுதியிருக்கிறார். அதிலிருந்தும் 2 வசனங்களை பொறுக்கி உங்களுடைய முன்னால வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பேசேஜுக்கு நம்ம போவோம். சோ அந்த பேசேஜையும் முடிக்க முடியாமலும் ஆயிடக்கூடாது. சோ மிகவும் கவனம் உள்ளவர்களாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தையும் நம்ம முதலாவது வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 20, 21 உங்களுக்காய் வாசிக்கிறேன். கேர்ஃபுல்லா என்னோடு கூட பின்பற்றி வாருங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, இப்ப இதுல ஒவ்வொரு ஃப்ரேஸ்லயும் எனக்கு நிக்கதான் தோணுது, ஆனா நேரம் போதாமல் போய்விட வாய்ப்புண்டு. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த 21வது வசனத்தை திரும்பவும் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. சோ தேவனுக்கு பிரியமான, வாட் எவர் இஸ் பிளீசிங் டு காட், தேவனுக்கு பிரியமானதை நம்மிலே அவர் நடப்பிக்கிறார். The sovereign God, சர்வ ஆளுமையுடைய சர்வ வல்லவராகிய அவர் உங்களிலும் என்னிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தமக்கு பிரியமானதை அவர் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அவருடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய கட்டளைகளின்படி, அந்த சித்தம் என்பது இட்ஸ் a technical word, அவருடைய கட்டளைகள், சித்தம், அவருடைய வார்த்தை, இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். சோ அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. சீர்பொருந்தினவர்கள் என்றால் பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ட் என்கிற வார்த்தை தான் ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தி இருக்கிறது. ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த சீர்பொருந்த பண்ணுதல் என்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார்கள் என்று தெரியாது. ஆனால் தொடர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே பூரணமாகுதல் என்கிற காரியம் வருகிறது. அந்த பொருள் தான் இங்கேயும் ஆக்சுவலா சகல நற்கிரியைகளிலும் உங்களை பூரணப்படுத்தி, உங்களை பெர்ஃபெக்ட் பண்ணி அவர் கொண்டு போய் நிறுத்துவார் என்கிறது தான் அதனுடைய அந்த வசனம். அதனுடைய பிற்பகுதி ரொம்ப முக்கியமானது. அது எம்பிடிசில உள்ள நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகும் பொருட்டு அவரே நம்மை பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துவார் என்கிற காரியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனம். மிக உன்னிப்பாக கேர்ஃபுல்லாக இந்த ஒரு சிறிய வசனத்தை பின்பற்றுங்கள். மிக முக்கியமான வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில், நன்றாக கவனிங்கள், அதுல கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண விட்டோம்னா அந்த மீனிங்கை மிஸ் பண்ணிடுவோம். ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை, என்ன டென்ஸ்ல போட்டிருக்குன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை, நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are being sanctified.
சோ நம்மை குறித்து தான் அது சொல்லுகிறது. ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். What a Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை எப்படி போட்டு எழுதுகிறார் என்று பாருங்கள். இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதை பாஸ்ட் டென்ஸ்ல போட்டு அந்த நன்றாக நீங்கள் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் ஒரு கூட்டத்தை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்படி தம்முடைய பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறவர்களை அவர் பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர் பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தம் ஆக்கப்படுதல், நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய உலக ஆசைகளிலிருந்து நான் விடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று நான் என்னை குறித்து சொல்வேனேயானால், அப்போ அவர் நான் மெய்யான கிருபையை பெற்று, மெய்யான விசுவாசத்தை பெற்று, மெய்யான கிருபையை பெற்று நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது அங்கே விளங்குகிறது. அருமையானவர்களே, இன்னொரு காரியம், அந்த பண ஆசையை விசேஷமாக நான் கம்பேர் பண்ணி சொல்வதனாலே, அப்போ மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால், மெய்யான கிருபை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்குமானால், அப்போ கொஞ்சமும் பண ஆசையே இருக்காதா, ஒரு நேரத்திலும் இருக்காதா என்றால் ஒரு அப்படி நீங்கள் பொருள்பட முடியும். அருமையானவர்களே, அந்த பொருளாசை, பண ஆசை அல்லது உலகத்தின் சம்பத்தின் மேல் ஆசை என்கிற காரியம் ஒரு பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி அல்லது மெய்யான விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே அது ஒரு டெம்டேஷன், ஒரு சோதனை என்கிற நிலைமையிலே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா. ஆனால் இது சோதனையை நாம் அன்றாடகம் அல்லது அவ்வப்பொழுது மேற்கொண்டு கொண்டே இருப்போம். அந்த புரோக்கன்னஸ், ஐயோ இந்த மாதிரி வந்துருச்சே, பண ஆசை எனக்குள்ள வந்துருச்சே, இந்த ப்ராப்பர்ட்டியை வித்து இதை வாங்கி இப்படி பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கும்போது அது சாதாரண நல்ல டிசிஷன் மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா தேவ சமூகத்துல நான் அவருடைய பரிசுத்த அந்த பிரசன்னத்தினால நான் கிரிப் பண்ணப்படும் பொழுது அது தீமையான பண ஆசை போலதான் தெரியுது. அன்றே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு இருதய நொறுங்குதல், நான் இப்படி சொல்ற மாதிரி இல்ல, உண்மையிலேயே நொறுங்கி போகிற ஒரு அனுபவம் உண்டாகும். அப்படி இருக்கிறது ஓகே. ஆனா அநேகருக்கு காலப்போக்கிலே இது பணம் பாவம் அல்ல, பண ஆசைதான் பாவம் என்று தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த ஆசை எனக்குள்ளே இல்லை 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 என்று அதை இருக்கிறத இல்லை என்று சொல்லி கொண்டு போகும்போது அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜ்ல முழுமையா காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற அப்படிப்பட்ட அநேக விசுவாசிகள் இருக்கிறார். அருமையானவர்களே, அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு நாம வருவோம். அந்த மெயின் பேசேஜுக்கு நாம வருவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் முதலாவது வாசிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஆராயும் பொழுது முன்னால பின்னால ஒரு சில வசனங்களையும் கூட சேர்த்து வாசிப்போம். மிக கவனமாக பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். முதலாவதாக, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அருமையானவர்களே, இந்த வசன பகுதியை அநேகர் பெரும்
பான்மையான விசுவாசிகளும் பெரும்பான்மையான ஊழியர்களும் எப்படி புரிந்து கொள்வார்களானால் என்று சொன்னால், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இழந்து போகாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று பிரசங்கிப்பார்கள். நார்மல் அருமையானே, அந்த மாதிரிதான் வேர்டிங்ஸ் இருக்கிறது. ஆனால் மிக உன்னிப்பாக நாம் அதனுடைய கான்டெக்ஸ்ட கவனிக்கலைன்னா நம்ம மாறி போவோம். அருமையானவர்களே, நிறைய கவனிங்கள். ஏன்னா அது வேர்டிங்ஸை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் அப்படிங்கிற வார்த்தைகள். அப்புறம் 6வது வசனம் தொடங்கும் போது மறுதலித்து போனவர்கள் என்கிற வார்த்தை. இது எல்லாமே மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே மெய்யான கிருபையை கொண்டு மெய்யான ரட்சிப்பை பெற்ற நாம் நம்முடைய ரட்சிப்பை கேர்லெஸ்ஸா நாமே இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது என்பது போல நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் அது தவறான புரிந்து கொள்ளுதல். ஆனால் அருமையானவர்களே, இது என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆக்கியோன் எழுதும்போது இந்த விசுவாச குடும்பத்திலே அல்லது அந்த ஃபெய்த் கம்யூனிட்டியில விசுவாசிக்கிற இந்த சபையிலே, திருச்சபையிலே அநேகமான அல்லது எல்லாருமே எபிரேய அல்லது யூத விசுவாசிகள், யூத மார்க்கத்திலிருந்து வந்த விசுவாசிகள். இந்த யூத மார்க்கத்திலிருந்து அவர்கள் வரும் பொழுது இந்த 2வது அதிகாரத்திலே நாம வாசிக்கிறது போல, 2வது அதிகாரம் அல்லது 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே வேகமாக வாசிக்கிறேன், முடிந்தால் ஃபாலோ பண்ணுங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த அநேக அடையாளங்கள் அந்த விசுவாசிகளுக்குள்ளே அல்லது அந்த திருச்சபை மக்களுக்குள்ளே நடந்து அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு வசனத்தையும் கேள்விப்பட்டு இந்த மனதளவிலே இந்த யூத மார்க்கத்திலே அருளி இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களினுடைய நாயகர் தான் இயேசு கிறிஸ்து, இது உண்மையான மார்க்கமாகத்தான் இருக்க முடியும், இந்த இவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறதே, இவ்வளவு அடையாளங்கள் நடக்கிறதே, தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோமே என்று சொல்லி மனதளவிலே இந்த கிறிஸ்தவ மார்க்கம்தான் சரியான மார்க்கம் என்று கன்வின்ஸ் பண்ணப்பட்டு அநேகர் இந்த திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களிலே அநேகர் மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான கிருபையினாலே மெய்யாய் ரட்சிக்கப்பட்டவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இவ்விதமாக மேலோட்டமாக ஈர்க்கப்பட்டு மேலோட்டமான அந்த விசுவாசம் போல தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசத்தை பெற்று அந்த மெய்யான விசுவாசிகளை போலவே மெய்யான விசுவாசிகளுடைய கூட்டமாகிய இந்த சபையிலே அநேக யூத மார்க்கத்தவர்களும் அல்லது அந்த யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வராதபடிக்கு கன்சிடர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லது அந்த முழுமையான விசுவாசத்திலே அல்லது மெய்யான விசுவாசத்திலே பூரணப்பட்டு அவர்கள் வரவில்லை என்கிற காரியத்தை அதைத்தான் 5வது அதிகாரத்திலிருந்தே நாம பார்க்க முடியும். 5வது அதிகாரம் நன்றாக வேதாகமத்தை திறந்து பாருங்கள். உங்களுடைய வேதாகமத்திலே திறந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பதாக அதனுடைய அந்த சந்தர்ப்பம் 5வது அதிகாரத்திலிருந்தே தொடங்குகிறது. 5வது அதிகாரம் 10வது வசனம், மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டவர் என்று இயேசுவை குறித்து சொல்கிறார். 11வது வசனம், இந்த நன்றாக கவனிங்கள், ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். இந்த மெல்கிசதேக்கை குறித்து
விஸ்தாரமாய் பேசும்படியாக இந்த எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அவர் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான அந்த பிரதான ஆசாரியத்துவம் என்றால் என்ன, இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி மகா பிரதான ஆசாரியனாக எப்படி அவர் பார்க்கப்படுகிறார், எப்படி வந்தார் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை இந்த விசுவாசிகளுக்கு கொண்டு வர வேண்டும், இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எண்ணம் கொள்ளுகிறார். ஆனால் அதை செய்கிறார். 7வது அதிகாரத்திலே அதை செய்கிறார். ஆனால் செய்வதற்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார் என்றால், திரும்ப வாசிக்கிறேன் 11வது அதிகாரம். இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்கிறவர்கள் ஆனீர்கள். அருமையானவர்களே, இதை எந்த ஒரு விசுவாசியும் படிச்சா கூட இது விசுவாசிகள், இளம் விசுவாசிகள், அதாவது மெய்யான விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்களுடைய அந்த பெர்ஃபெக்ஷன், அவர்கள் பூரணமாகுதலுக்கு, அந்த பரிபூர்ணமாகுதல், அந்த மெச்சூரிட்டியில கடந்து செல்வதை குறித்து அப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறார் என்று. அப்படி அல்ல. அந்த நேச்சுரலா நம்ம அந்த கான்டெக்ஸ்டை படிக்காதபடி பார்த்தோம்னா அப்படிதான் அர்த்தம் கொள்ள முடியும். ஆனா அப்படி அல்ல. என்னவென்றால் அங்கே இருக்கிற அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அட்ராக்ட் ஆகி மனதளவிலே இது மெய்யான மார்க்கம் என்று நம்பி அதை விசுவாசம் என்று எண்ணி விசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜூடைசர்ஸ், அந்த நாட்களிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும், யூத மார்க்கத்தின் சடங்காச்சாரங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று போதிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அந்த பொய்யான விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை மிக எளிதாக விழப்பண்ணி அவர்களுடைய மார்க்கத்திலே தள்ளி அப்படி அந்த நியாயப்பிரமாணத்திற்கு திரும்புகிற காரியம், அந்த ப்ராசஸ் தான் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பிலே புளிர பண்ணி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே தான் அவர் எழுதுகிறார், நீங்கள் இந்த மெய்யான விசுவாசிகளோடு கூட மெய்யான திருச்சபையிலே இருப்பது நல்லது. ஆனால் அந்த மெய்யான விசுவாசத்துக்குள்ளே நீங்க அதாவது பூரணமாகுதலிலே நீங்கள் வந்திருக்க வேண்டியது இன்னும் வரவில்லை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு, என்பதுதான் அவருடைய ஆதங்கம். அருமையானவர்களே, அதை தொடர்ந்து நாம பார்க்கும்போது இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் இந்த 5வது அதிகாரத்தின் உள்ள மீதமுள்ள வசனங்களை படித்து பாருங்கள். அதை தொடர்ந்து நான் இப்ப 6வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதிக்கு நாம வருவோம். இந்த 6வது அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தொடங்குகிறார் என்று பாருங்கள். ஆகையால் அப்படின்னா 5வது அதிகாரத்தை தொடர்ந்து வருகிறது. ஆகையால் இப்ப நன்றாக கவனியுங்கள். இந்த வாக்கியங்களை, இந்த சொற்றொடர்களை நன்றாக கவனியுங்கள், ஃபாலோ பண்ணுங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, இப்ப நான் அப்பப்ப அர்த்தத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்போ மெய்யான விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மெய்யான விசுவாசத்திலே வந்த மெய்யான விசுவாசிகளுக்கு அவர் சொல்வாரேயானால், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள் என்பதை நாம் ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை அல்லது சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை அட்ராக்டிவாக நாம பார்க்க தொடங்கணும். அதை விட்டு விட்டு என்று சொல்லவில்லை அவர். அதை விட்டு விட்டு என்று சொல்வாரானால், அப்போ நம்ம 1ஆம் கிளாஸ்ல படிச்ச அந்த 1 + 1 = 2 அப்படிங்கிற அந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ நீங்க விடுங்கன்னு சொல்ற மாதிரி அதை விட முடியாது. இந்த அடிப்படையான சுவிசேஷத்தை, அந்த கிறிஸ்துவை பற்றிய மூல காரியங்களை, அந்த புதிய ஏற்பாட்டின் காரியத்தை நாம் விட முடியாது. அதற்கு மேலேதான் பில்ட் பண்ணி கொண்டு வரவே முடியாது, அதை விடவே முடியாது. ஆக அவர் எது சொல்லுகிறார் என்றால், அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டாகும் என்று நினைக்கிறீர்களே, நம்புகிறீர்களே, அந்த வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன.
அதைதான் எம்மாவூர் சீஷர்களுக்கும் அவர் சொல்லுகிறார். நீங்கள் வைத்திருக்கிற அந்த உங்களுடைய வேதமாகி அந்த பழைய ஏற்பாடு சொல்லுகிற அந்த மூல உபதேசங்கள் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, என்னை குறித்து சொல்லுகிறது. அப்போ என்னை குறித்து சொல்லுகிற அந்த பாயிண்டர்ஸ் அதை விட்டு நீங்கள் பூரணமாகிற அல்லது பூரணமாயிருக்கிற அந்த நியாயப்பிரமாணங்களின் நிறைவேறுதலாக இருக்கிற பூரணமாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே வாருங்கள். அதை தான் அவர் சொல்கிறார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு அல்லது யூத முறைமையின் படியான மக்களுக்கு அல்லது பொய்யான விசுவாசிகளாக அந்த மெய்யான விசுவாசத்தை பெறாதபடி இருக்கிறவர்களுக்கு தான் அவர் அதை சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் யோவான் ஸ்நாபகன் போதித்த மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை குறித்து அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்படுகிறது. அந்த செத்த கிரியைகள், அதாவது அந்த பலி செலுத்துதல் போன்ற கிரியைகள் மனிதனை எப்பொழுதும் ரட்சிக்காது. பழைய ஏற்பாட்டிலுமே அந்த கிரியைகள் அந்த கிருபையினாலே ஒருவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கிருபையினாலே ஒருவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் வெறும் சடங்காச்சாரங்களை நம்பியிருப்பான். ஆனால் அவன் செத்த கிரியைகளை நம்புகிறவனாகத்தான் இருப்பான். அந்த செத்த கிரியைகளை அல்ல, விசுவாசத்தை பின்பற்றுங்கள். செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆகுகிற அந்த மனம் திரும்புதல், அதை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அதிலிருந்து பூரணமாகும்படி வாருங்கள் என்பதுதான் அவருடைய தாற்பயம். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அந்த செத்த கிரியைகள நீங்களாகுது அந்த மனம் திரும்புதல். God the Father, தேவன் மேலே வைக்கிற அந்த பொதுவான விசுவாசம், அதை விடுங்கள். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக தான் நான் தேவனை பார்க்க முடியும். நான் இயேசு கிறிஸ்துவை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவன் என்பது யூதர்களுடைய கான்டெக்ட்ல ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் பிதாவினிடத்திலே சேர வேண்டுமானால் அவருடைய குமாரனாகிய என்னை நீங்கள் தேவனாக அங்கீகரிப்பது மிக முக்கியமான காரியம். கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தை அவர் பிரித்து காண்பிப்பதற்காக தான் இங்கே தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இதுல நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அதெல்லாம் விட்டுட்டு இப்ப பூரணமாகும்படி கடந்து போகுதல் அப்படிங்கிறது அல்ல. ஸ்நானங்களுக்கு அடுத்த என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழிலே இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தையும் ஒரிஜினலையும் பார்ப்போமே ஆனால் the teachings of the washings, கழுவப்படுதல், தண்ணீரினால் கழுவப்படுதல் என்கிற அந்த காரியங்கள் யூதர்களுடைய ஒரு பாரம்பரிய காரியமாக இருந்தது. அந்த கிளீனிங், டீச்சிங்ஸ் அபவுட் கிளென்சிங், அந்த வாஷிங்ஸ், அந்த உபதேசம், அவைகளையும் விட்டு விடுங்கள். கைகளை வைக்குதல், பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகளின் மேலே கைகளை வைக்கும் போது என்னுடைய பாவம் அங்கே சுமந்து தீர்க்கப்பட்டது என்கிற அந்த விசுவாசம். அப்படி அல்ல, கைகளை வைக்கிறதுனாலே அல்ல, உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது உங்களுடைய அந்த பாவத்திற்கான அந்த தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்டது. அப்படிப்பட்ட மெய்யான காரியங்களை பாருங்கள், அல்லது ரியாலிட்டியை பாருங்க, ஷேடோவை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் பழைய ஏற்பாட்டின் அந்த வேத பகுதிகளிலே அதை குறித்து மிக சொற்பமாக பேசப்படுகிறது. அந்த நாட்களிலே வாழ்ந்த யூதர்களுக்கு இந்த நித்திய நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியும், உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியும். ஆனால் அதை குறித்த விஸ்தாரமான டீச்சிங் கிடையாது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவர்கள் சரீர உயிர்த்தெழுதலை குறித்தும் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் மிக மிக விஸ்தாரமாக புதிய ஏற்பாட்டிலே எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். அந்த உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்
பூரணராகும்படி கடந்து போவோமாக, பூரண அந்த உபதேசத்திலே கடந்து போவோமாக, பூரணமாக இந்த நன்றாக கவனிங்கள். இப்பொழுது நாம பார்த்த இந்த ஒவ்வொரு காரியங்களும் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் கிறிஸ்து என்கிற பூரண புருஷருக்கு நேராக, கிறிஸ்து என்கிற அந்த பூரணத்திற்கு நேராக, கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் வருகிற அந்த பூரண ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. சோ அந்த பூரணத்துக்கு நேராக நாம் கடந்து போவோமாக என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். சோ இப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவின் மேல் மெய்யான விசுவாசம் வைக்க, அவர் விசுவாசம் வைப்பதனாலே மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அல்லது இந்த பூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து போவோம். நீங்கள் கடந்து வாருங்கள். ஆனா இது நீங்களா பண்ண முடியாது. அதான் நான் துவக்கத்திலே இந்த பைபிள் ஸ்டடியில சொன்னேன். இஃப் we are really believing, நாம் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களாக இருந்தால், it is only by miracle. It's a miracle. அதுதான் இங்க சொல்றார். தேவனுக்கு சித்தமானால் எப்படி செய்வோம். ஆங்கில வேதாகமத்திலே if God permits, பூரணராகும்படி நாம கடந்து போவோம் அப்படிங்கிறத கட்டளையாக அவர் எழுதினாலும், இந்த கட்டளையை நீயாக செய்ய முடியாது, நானாக செய்ய முடியாது. பூரணராகும்படி கிறிஸ்து யார் என்று நான் அறிந்து கொள்ள முடியாது. Unless God favors, அவருடைய அந்த விசேஷ கிருபை நமக்கு அருளப்படாவிட்டால் நாம் இந்த பூரணராகும்படி கடந்து போகப்படுகிற அந்த கட்டளை வெறும் கட்டளையாகத்தான் இருக்குமே ஒழிய அது சாத்தியமாகாது. பியூட்டிஃபுல் வேர்ஸ் அங்கே சொருகுகிறார் 3வது வசனத்திலே. சோ அதை தொடர்ந்துதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏற்கனவே வாசித்த அந்த வசன பகுதியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 4ல இருந்து, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் என்றால் அது அந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே எழுதியிருக்கிற அந்த பிரகாசிக்கப்படுதல் அல்ல. அதுதான் அந்த மறுபடியும் பிறத்தல். முதல் முறையாக இருதயம் கடினப்பட்டு இருதயம் இருண்டு போய் இருக்கும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணின அந்த தேவன் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் முதல் முறையாக அட்ராக்டிவாக மகிமையானவராக நாம் கண்டோம், மறுபடியும் பிறந்தோம். அந்த பிரகாசிப்பிக்கப்படுதல் அல்ல, இது ஒரு சின்ன இலுமினேஷன், ஒரு சின்ன பிரகாசம் உங்களுக்கு கிடைத்தது. சோ அப்படி நீங்கள் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம். இதுல ஒவ்வொரு ஃப்ரேஸ்லயும் உங்களோட நின்று இன்னும் விளக்கமாக பேச நிச்சயமாக ஆசை உண்டு. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் வேகமாகவும் நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. பரம ஈவை ருசி பார்த்தோம். இந்த பரம ஈவு, இந்த இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயோடு கூட பேசின அந்த காரியத்தை இதுல கம்பேர் பண்ணி பாருங்க. ஸ்திரீயே, உன்னிடத்துல பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் அவரே ஈவாக, அவர் உனக்கு அந்த ஜீவ தண்ணீரை அவர் கொடுத்திருப்பார். நல்லா பாருங்க, இந்த பரம ஈவு, அந்த நாம் ரட்சிக்கப்படுவது அது பரம ஈவு, தேவனுடைய கிருபை. ஆனா அருமையானவர்களே, இந்த தேவ கிருபை அல்லது இந்த கிறிஸ்துவை நாம் ருசி பார்க்கிறது அல்ல ரட்சிப்பு, அதை அருந்துவது, அதை சாப்பிடுவது தான் ரட்சிப்பு. ரொம்ப தெளிவாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே விசுவாசத்திற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த என்னிடத்தில் வருகிறவன் நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். அவன் தான் விசுவாசி, அவன் தான் உண்மையான விசுவாசி. நான் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீரை ருசி பார்க்கிறவன் அல்ல. ஏனென்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால், ருசி பார்த்து, ருசி பார்த்தவர்கள்.
இந்த பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், இந்த பரம ஈவு எப்படிப்பட்ட தன்மை உள்ளதாக இருக்கும் என்பதை ருசி பார்த்தவர்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த சுவிசேஷத்தோடு கூட அக்காம்பனி பண்ணுகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள். அப்போ அந்த அந்த ஜீவ தண்ணீரை வாயில போட்டு ருசி பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்றவங்க, வேண்டாம், இதை காட்டிலும் எனக்கு அந்த பணம் காரியங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கிறது இல்லையா, அது டேஸ்டியா இருக்குது, ருசி இது நல்லா இல்ல, அது நல்லா இருக்குது. ஆனா மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்கள் என்ன, ருசி பார்த்தார்கள். ருசி பார்த்து ருசி கண்ட பூனைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் ருசி பார்த்த என் உள்ளம், கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. இன்று இந்த இயேசுவை நான் பருகினேன், நல்ல ஒரு ட்ரிங்கா நான் பருகினேன். இன்று இந்த இயேசுவை KFC சிக்கன் மாதிரி நான் டேஸ்ட் பண்ணி துப்பல, இது எனக்கு ரொம்ப ருசியா இருந்துன்னு சொல்லி நான் சாப்பிட்டேன், பூரண திருப்தி அடைந்தேன். நாளைக்கு இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் என் ஆசை இந்த நேசர் மேல, இயேசுவின் மேல. பண ஆசை பணத்தை சீ என்று குப்பையாக தள்ளுகிறது. பாருங்க, பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், அதான் ஒவ்வொரு முறையும் நாம இதை குறித்து பார்க்கும்போது இந்த பொய்யான விசுவாசம் போல தோற்றமளிக்கிற விசுவாசம், அது ஆபத்தானது, அபாயகரமானது. பரிசுத்த ஆவியையும் பெற்றது போல இருக்கும், அதையும் ருசி பார்க்கிற அளவுக்கு. ஆச்சரியமான காரியம், ஆபத்து, பயங்கரமான ஆபத்து. ஐ திங்க் கடந்த வாரத்துல நான் சொன்னேன், இதுல டெவலப் பண்ண விரும்பல. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தாங்க. என்னத்தையெல்லாம் ருசி பார்த்தாங்க, இனிவரும் பலனை காமிச்சுதான். அல்லது அந்த நாம் மரித்த பின்பு இயேசுவோடு நித்திய ஜீவனை பெறுவோம், பரலோகத்தில் சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறதையும் ருசிதான் பார்த்தாங்க. அந்த பரலோகத்தின் காரியங்கள் எனக்கு பிரெட் மாதிரி இல்ல, கேக் மாதிரி இல்ல, அல்லது தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி டேஸ்டியா, ஏதோ ஒரு அது ஏட்டு சொரக்கா மாதிரி இருக்கு. அது மாதிரிதான் இவங்களுக்கு இருக்கு. இனிவரும் உலகத்தின் பலன்களையும் கூட ருசி பார்க்கிற, டேஸ்ட் பண்ணி துப்பிட்டாங்க. அந்த மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்கள், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்பது அவர்களுடைய அன்றாடக பாடலாக மாறும். அன்றாடகம் இந்த மெய்யான விசுவாசத்தை என்னிலும் உங்களிலும் அவர் பெருக பண்ணுவாராக. ஓகே, எப்படியும் தொடர்ந்து வாசிக்க வேண்டியது ரொம்ப கண்டிப்பான காரியம். பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை 5வது வசனம், இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். சோ இந்த யூதர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் குறித்து கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு ஈர்க்கப்பட்டு இதுதான் மெய்யான மார்க்கம் என்று அந்த சபைக்குள்ளே வந்த பிறகும் கூட இதை ஜஸ்ட் ருசி மாத்திரம் பார்த்துட்டு இதை மறுதலித்து போனவர்கள். இதை அந்த ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஃபாலிங் அவே. அவங்க தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யூதாஸ் காரியோத்து, அனனியா சப்பீராள் அந்த சோதனையை மேற்கொள்ளுதல் என்கிற அந்த லெவலை தாண்டி போயிட்டாங்க.
மனம் திரும்புதலை தேடியும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த திருச்சபையில மிக்சடா இருக்காங்க. அந்த யூதர்களாக இருந்து வெறும் அட்ராக்ஷனை மாத்திரம் பெற்று, அந்த விசுவாசத்தினுடைய வைப்ரேஷனை மாத்திரம் பெற்று போலியான விசுவாசத்தை கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களை குறித்து சொல்லிட்டு தொடர்ந்து அவர்களை குறித்து சொல்லுகிறார். எப்படி எனில் 7வது வசனம், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இது இன்னொரு கூட்டத்தை சொல்கிறார். அந்த மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான கிருபையை பெற்று அதன் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்கிற அந்த பேரபிளையும் நாம் இங்கே ஒன்றிணைக்கலாம். 8வது வசனம், அந்த மத்தேயு 7ல இயேசு சொல்லும் போது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். சோ நல்ல மரமாக அல்லது மெய்யான விசுவாசத்தினாலே மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்கள் மெய்யான விசுவாசத்தின் கிரியையை காண்பிப்பார்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களை அறிந்து கொள்ளலாம் என்கிற அந்த கான்செப்டும் இதற்கு பொருந்தி வருகிறத பாருங்க. 8வது வசனம், முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சோ நல்ல கிரியையை வெளிப்படுத்தாத மரம் எல்லாம் பொய்யான போலியான விசுவாசத்தை அப்சார்வ் பண்ணி அது முள்ளையும் முள் பூண்டுகளையும் அதுதான் முளைப்பிக்கும், அது சபிக்கப்படும். பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். சாபம் என்றால் ஒருவேளை நாம சபிக்கப்பட்டவரா இந்த உலகத்துல இருக்கிறத குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரோ என்று நினைப்போம். அப்படி அல்ல. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை 2 வழிதான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அந்த பிராட் வேல போறாங்க. சாபம் என்பது அது நித்திய சாபம், அது நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிற காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். அனைவரிலும் நாம நினைக்கிறோம் இந்த ரட்சிப்பு என்பது மனதளவிலே விசுவாசத்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சோ அந்த ரட்சிப்பும் இருக்கும். நான் பணத்தை சேர்க்கிறவனாகவும், பணத்தை நான் இஷ்டம் போல சேர்க்கிறவனாகவும், நான் இஷ்டம் போல ஸ்பெண்ட் பண்ணுகிறவனாகவும் இருக்க முடியும். ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க முடியாது. கர்த்தராகிய இயேசுவின் மேல இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்றால் இயேசுவை நேசிக்காதவன். சோ ரட்சிப்பு என்பது அப்படி மனதளவிலே விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அவரில் அன்பு கூறுதல். அவரில் அன்பு கூறாதவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவரில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். அவரில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்றால் நித்திய ஆக்கினைக்கு போக வேண்டியவன் என்பதுதான் பொருள். சோ அந்த முடிவை குறித்து அங்க வாசிக்கிறோம். அதற்கப்புறம் தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த அங்கே இருக்கிற கொஞ்சம் மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யாய் ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் இருக்கிறாங்க. சோ அவங்களை குறித்து எழுதும் போதுதான் பிரியமானவர்களே. சோ முதல்ல பண்ணது இன்னொரு கூட்டம், அட்ரஸ் பண்ணினது பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளும் ஆகிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். சோ அநேகர் அங்கே அல்லது ஒரு சிலரோ அல்லது அநேகரோ மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அதை ரொம்ப அழகா 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் மிக அழகாக அவர் கொண்டு வருகிறார். அதை வாசித்து மாத்திரம் அந்த சாராம்சத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 10வது வசனம், ஏனென்றால் அருமையானவர்களே நன்றாக பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். 9வது வசனத்துல அந்த மெய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே மெய்யான ரட்சிப்பை பெற்ற விசுவாசிகளுக்கு அவர்கள் எழுதும் போது, ஏன்னா அவங்க அந்த முதல்ல அட்ரஸ் பண்ணின அந்த போலியான விசுவாசத்தை பெற்றவர்களை குறித்து சொல்லும் போது
இவங்களும் சந்தேகப்பட்டு அல்லது பின்வாங்கி போயிடக்கூடாது, இவங்க சோர்ந்து போகக்கூடாது என்று இவர்களை உற்சாகப்படுத்தி, அதே நேரத்தில் அந்த போலியான விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பூரணமாகுதல் அல்லது அந்த சுவிசேஷத்திற்குள்ளே அவர்கள் கடந்து வரும்படி, மெய்யான விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வரும்படி அவர்களையும் உற்சாகப்படுத்தி, அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய தன்மைகள் அதை இங்கே கொண்டு வருகிறார். ரொம்ப அழகா கொண்டு வருகிறார். மெய்யான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே, அந்த 9வது வசனத்திலே மெய்யான என்கிற வேர்டை நான் ஆட் பண்ணுகிறேன். மெய்யான ரட்சிப்புக்குரியவைகளான காரியங்கள் உங்களிலே உண்டு. மெய்யான ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பு உங்களிலே உண்டு. மெய்யான ரட்சிப்புக்குரிய கிரியைகள் உங்களிடத்திலே வெளிப்படையாய் காணப்படுகிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10வது வசனத்திலே முதலாவதாக, ஏனென்றால் நீங்கள் மெய்யான விசுவாசிகள் தான். மெய்யான விசுவாசிகள் ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பையும், பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அல்லது அவருடைய மகிமைக்காக நீங்கள் காண்பிக்கிற அன்பையும். இந்த அநேக விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை எக்ஸால்ட் பண்ணி காண்பிக்கும் போது அவங்களுக்கு பொறுக்கல். அது ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவன் மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான ரட்சிப்பிலே வருவானானால் இயேசுவினுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை, சுவிசேஷத்தினுடைய மகிமை, தேவனுடைய மகிமை தான் அவனை கவர்ந்து இழுக்கக்கூடிய நேசிக்கும் பொருளாக மாறிவிடுகிறது. சோ அந்த நாமத்திற்காக காண்பிக்கிற அந்த அன்பின் பிரயாசத்தையும், அந்த அன்பினாலே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கொண்டுள்ள அன்பினாலே நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். Isn't it amazing? சோ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள், அவர்களுக்கு அன்பு காட்டுகிறீர்கள், அவர்களிலே கிரியையை நடப்பிக்கிறீர்கள். சோ அதை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. சோ உங்களுடைய கிரியை, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், அதனுடைய அந்த கிரியை. இப்ப 11வது வசனத்தை பாருங்க. சோ 10வது வசனத்திலே அன்பின் கிரியை என்கிற அடையாளத்தை அவர் சொல்கிறார். மெய்யான விசுவாசம் இருக்குமானால், இந்த அடையாளம் இருக்கிறது உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் மெய்யான விசுவாசிகள். 11வது வசனத்திலே, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. சோ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், மரித்த பின்பு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அமேசிங்கான குளோரியஸான அந்த சுதந்திரத்தை குறித்த விசுவாசம். சோ அந்த விசுவாசம், அந்த சந்தோஷம், அதை குறித்த சந்தோஷம், அதை நான் எப்பொழுது சுதந்திரிப்பேன் என்கிற அந்த ஆசை. சோ அந்த ஆசை, அந்த விசுவாசம். 13வது வசனத்திலே நம்பிக்கை. சோ 12வது வசனத்திலே நம்பிக்கை, 11வது வசனத்திலே விசுவாசம், 10வது வசனத்திலே அன்பு. அதான் மேஜர் தீம்ஸ். 13ஐ வாசித்து நம்ம முடிக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? நான் மரிக்கும் பொழுது நித்தியத்திலே நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனது ஜீவன். நான் மரிக்கும் போது அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன், அவரோடு கூட இருப்பேன். அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில என்னை கேட்கிற, இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்ணுகிற நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்களானால் அதை நாம் செக் பண்ண காரியங்கள் இங்கே இருக்கிறது. அதே நேரத்திலே நான் மெய்யாய் இந்த இயேசுவின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன். ஆனால் if God permits, இது தேவனால் உண்டான miracle. Lord, I thank you. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை எனக்கு தந்தீரே, நான் விசுவாசிக்க செய்தீரே. இது ஒரு அற்புதம் ஆண்டவரே. தம்பி பிரபு யூஸ் பண்ண வேர்ட், எத்தனை பேர் அந்த ஜெபத்தை கவனிச்சிங்கன்னு தெரியாது. அதுல தம்பி பிரபு பயன்படுத்தினாங்க அந்த அற்புத விசுவாசம் என்று. லார்ட்,
ஐ தேங்க்யூ ஆண்டவரே, இந்த அற்புத விசுவாசத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி, பாதம் பணிந்து நன்றி என்று சொல்லுவோம். மற்றவர்கள் ஒருவேளை மெய்யான விசுவாசத்தை பெறாதவர்கள், பண ஆசையோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள், அல்லது போராட்டம் என்கிற நிலைமையை தாண்டி காம்ப்ரமைஸ் பண்ணினவர்கள், ஆண்டவரே மன்னியும், எனக்கு மெய்யான விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. யூதாசை போன்ற ஒரு அந்த மனம் திரும்புவது கூடாத காரியம் என்கிற அந்த மெய்யான விசுவாசத்தை பெறுகிறது கூடாத காரியம் என்கிற நிலைமை எனக்கு வருவதற்கு முன்னே, அது வராததற்கு முன்னே அந்த கிருபையின் வாசல் அது கண்டுபிடிப்பவர்கள் சிலர் அப்படின்னாலும், அந்த குறுகிய வாசலானாலும் அந்த சிலுவையின் வாசல் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் திறந்தே இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இப்போ எப்ப நேரம் வரலாம், இப்போ அது திறந்து இருக்குது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த வசனத்தை கேட்கும்போது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு விசேஷத்தை நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் this is God speaking to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு இருக்கிறார். இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊற்றும்படியாக இருக்கலாம். சாமி ஊற்றுங்க, அதை மாத்திரம் சொல்லுவோம், அந்த சிலுவைக்கு நேராக வருவோம். தேவன் தாமே நமக்கு மெய்யான கிருபையை அருளுவாராக. ஓவர் தம்பி பிரபு. நாம அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளத்தையும் மெய்யான விசுவாசத்தினுடைய வெளிப்பாடையும் தெளிவாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு நிருபத்துல 8வது வசனம் திருமணம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனுமாய் இருக்கிறான். மெய்யான விசுவாசம் ஆண்டவர் கொடுத்தால் ஒழிய நம்மால அதை கொண்டு வர முடியாது என்பது தெளிவா இந்த நாளில் இருந்தோம். இன்னொரு பக்கத்துல ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே அவன் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற இன்னொரு வாக்கு தத்துவத்தையும் அதை வேத பகுதியிலிருந்து தெளிவாக காண்பித்து கொடுத்தார். நம்ம இருமனம் உள்ளவர்களாக வாய்ஸ் கேட்கல, சரியா கிளியரா இல்ல. ஹலோ வாய்ஸ் கேட்கலண்ணா. இப்ப கேக்குதா? கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஓகே. நமக்குள்ளாக அந்த இருமனம் உள்ளவர்களை போல மெய்யான விசுவாசத்தை பெற்றும் சில காரியங்கள் நமக்குள்ள உலக ஆசை, லௌகிக விருப்பங்கள், தனி மனித தேவைகள், உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள வாஞ்சை, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமா மெய்யான விசுவாசத்தை நமக்கு கொடுக்கும்படியான ஒரு ஜெபத்தை நம்ம கடந்து செல்வோம். ஒரு நிலையில முடிகிற ஜெபம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே வளரும்படியாக. ஏன்னா நம்ம தெளிவா பார்த்தோம், நாமே விசுவாசத்தை பிறப்பிக்க முடியாது. அவர் கொடுத்தால் ஒழிய, அதாவது நமக்கு போது அருளப்படும் அது அற்புதமான காரியமாய் நாம் பார்த்து அவரை துதிக்கத்தக்கதான ஒரு காரியத்தின் மேல நம்ம மெய்யாகவே நடத்தும் என்று நம்பினவர்களாய் விசுவாசம் ஹலோ ஹலோ பிரபு, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. யார பிரேயர் பண்ண சொன்னீங்க? மெர்சின் அன்மியூட் பண்ணு. மெர்சின் ஹலோ அண்ணா, பிரேயர் பண்ணு. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை, அந்த அருமையான மாலை வேலைக்காக கர்த்தாவை மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அந்த நாளிலும் கர்த்தாவை ஆண்டவரை உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை நாங்கள் வார வாரமாய் கூடி ஆண்டவரை விசுவாசத்தை குறித்ததாக கர்த்தாவை ஆண்டவரை நாங்கள் பார்க்கிற ஆண்டவரை அப்பா காரியங்கள் இப்படிதான் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுல கர்த்தாவை ஆண்டவரை நீர் விசுவாசத்தை குறித்து எங்களோடு கூட பேசுகிறீர்.
கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரை உண்மை அறிகிற விசுவாசத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரை அது எங்களால் உண்டானதல்ல தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக கர்த்தாவே நீர் ஆண்டவரை எங்களுடைய மனக்கண்களை திறக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இன்னுமாக கர்த்தாவே இந்த விசுவாசத்திற்குள்ளாக கர்த்தாவே நீர் தரிக்கிற ஆண்டவரை நீர் உண்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவரா அப்பா கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரா நாங்கள் ஆண்டவரா குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் ஆண்டவரா உம்முடைய ஆண்டவரா பரலோகத்திற்கு வந்த ஆண்டவரா அப்பா அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரா அந்த விசுவாசத்திற்குள்ளாக ஆண்டவரா நீர் தருகிற அந்த விசுவாசத்திற்குள்ளாக கர்த்தாவே நாங்கள் இன்னும் வளர ஆண்டவரா இன்னுமாய் ஆண்டவரை எங்களை நாங்கள் முழுவதுமாய் முற்றிலுமாய் கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிற இயேசு சுவாமி ஆண்டவரை எங்கள் விசுவாசம் ஆண்டவரா கிறிஸ்துவின் மேல மாத்திரம் ஆண்டவரா கிறிஸ்துவின்குரியதாய் ஆண்டவரா தேவனுக்கு பிரியமுள்ளதாய் தேவன் ஆண்டவரா கிறிஸ்து கற்பித்து தந்துட்டு போன ஆண்டவரா அதனுடைய காரியங்களை பின்பற்றுகிறதாய் மாத்திரம் ஆண்டவரா இருக்கிறதற்கு கர்த்தாவே ஆண்டவரா நீர் உதவி செய்யும்படிக்காக எங்களை மீண்டுமாக உடைய கரத்துல நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரா எங்கள் விசுவாசம் ஆண்டவரா கிறிஸ்துக்குரியதா இருக்கட்டும், மாறாக உலகத்திற்குரியதா அல்ல ஆண்டவரா, உலகத்தின் பொருள் மேற்குரியதா இல்ல ஆண்டவரா. ஆண்டவரை எங்களை நித்தியமாய் ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை மாசற்றவர்களாகவும் ஆண்டவரை குற்றமற்றவர்களாகவும் நிறுத்துவதற்கு கிறிஸ்துவின் ரத்தத்தை தந்த ஆண்டவரை தகப்பனை எங்களை பரிசுத்தமாக்குகிற அந்த விசுவாசத்திற்குள்ளார எங்களை நீர் வழி நடத்தும்படிக்காக கர்த்தாவை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியனவர் அதற்குள்ளார எங்களை இழுத்து செல்கிறீர் ஆண்டவரை. ஆண்டவரை இதற்கு நாங்கள் ஆண்டவரை எவ்வளவு வேணும் தகுதியற்றவர்கள் சுவாமி ஆண்டவரை ஆனால் நீரே எங்களை தகுதிப்படுத்துகிறீர் ஆண்டவரை, நீரே எங்களை உருவாக்குகிறீர், நீரே எங்களை ஆண்டவரை எங்களை உத்தமனாய் மாற்றுகிறீர் ஆண்டவரை. கர்த்தாவை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் அதுல நாங்கள் பலப்படவும் கர்த்தாவை இன்னும் தேவனை ஆண்டவரை அறிகிற அறிவில கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் ஆண்டவரை உயரும் அப்பா. எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரை உமக்கு பரிசுத்தமாய் ஆண்டவரை மாசற்ற ஜனமாய் நின்று அநேகருக்கு ஆண்டவரை இந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரை ஷேர் செய்த ஆண்டவர் அநேகரே ஆண்டவரை இந்த மெய்யான விசுவாசத்தில் இழுக்கிறவர்களாய் கர்த்தர் தாமே எங்களை நீர் மாற்றும்படிக்காக இந்த வேலையில எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஆடுகள் கர்த்தாவே ஆண்டவரா, நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் என்ற வாக்கு தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரை. நீர் ஒருபோது எங்களை ஆண்டவரை விடமாட்டீர் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. பேர்பட்ட தேவனுக்கு நாங்கள் ஆண்டவரை இன்னும் உண்மையுமாய் உத்தமமாய் ஆண்டவரை இன்னும் பரிசுத்தமாய் ஜீவித்து ஆண்டவரை அந்த பரம இவை அடைவதற்கு மீண்டும் எங்கள் ஆண்டவரா நீர் பரிசுத்தப்படும்படியாக உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்கள் எங்கள் இருதயத்துல எப்பொழுது ஆண்டவரை கிரியை செய்யும்படிக்காக ஆண்டவரை செய்கிறோம். அன்பிற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே ஆண்டவரை. மீதியான நேரங்களிலும் இந்த காரியங்களின் மூலமாய் நாங்கள் ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவுல வளரவும் எங்க தனிப்பட்ட ஜெபங்கள் இதன் மூலமாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பெருகவும் ஆண்டவரை இன்னும் நாங்க தனிப்பட்ட நேரங்களில் உமோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவிடவும் பரிசுத்தாவியானவர் நீர் எங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. எல்லா துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில கேள்விகள் இருக்குமானால் நீங்க கேட்கலாம். கனெக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்க அந்த கேள்விகளை கொண்டு வரலாம். கேக்குதுங்களா வாய்ஸ்? கேக்குது மணி. கேக்குது தம்பி, சொல்லுங்க. அங்கிள் பேசுறேன் அங்கிள். தம்பி. அங்கிள் அந்த நீங்க அந்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க அங்கிள். பூரண நிச்சயம் உண்டாகும்படி அப்படிங்கிற எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அந்த காரியங்கள்ல 12ஆம் வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையா அப்படிங்கிறது அந்த வசனம். அது இங்க இந்த இடத்துல வந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை 10ஆம் வசனத்துல இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகவும் படிக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டது எப்படியாயினும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இப்படி இந்த ஃப்ரேஸ் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அங்கிள், அங்க அப்படி இருக்கு அங்கிள். இது ரெண்டுக்கும் எப்படி அங்கிள் நம்ம
அது அப்படி அங்க வந்து சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த ஒருவேளை தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியுமோ அல்லது இழந்து போகாம நான் காத்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மீனிங்ல சொல்றாரோன்னு கேக்குறீங்களா? அத நான் எப்படின்னா, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு அப்படிங்கிற அந்த ஏன்னா தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் அப்படிங்கிற அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறாரு. அந்த எப்படி ஆயினும் அப்படிங்கிறதுக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பூரணனாகும்படி அப்படிங்கிற அந்த சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரேஸுக்கும் எப்படி அங்கிள் எனக்கு அது ஓகே. நல்ல ஒரு பாரடாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் புதிய ஏற்பாடு நிரப்பி இருக்கிறது. நல்ல துல்லியமா ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒண்ணு வந்து எப்படியாகிலும் நான் அதை செய்ய வேண்டும், எப்படியாகிலும் நான் அந்த இலக்கை அடைய வேண்டும். இன்னொன்னு வந்து நிச்சயமாக அந்த இலக்கை அடைவீர்கள் இல்ல, அதுதான் நீங்க கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். அதுதான் நான் சொல்றதுதான் நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன் அமேசிங் திங். உண்மையாவே ஒரு அழகான கண்டுபிடிப்பு. இந்த டோனை தான் நீங்க பிலிப்பியர் 2:12-13 பார்க்க முடியும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனென்றால் உங்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறவர் அவர் அப்படிங்கிற மாதிரி வருது இல்ல. சோ அதே காரியம்தான். அதாவது ஒன்று, நமக்குள்ளே இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தி நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறவர் அந்த தேவனாகிய கர்த்தர், சாவரின் காட். சோ அந்த காட்ஸ் டூயிங், அந்த தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான கிரியை நமக்குள்ளே நடப்பதினாலே நாம் தைரியமாக நாம் அதை நிறைவேற்றுகிறோம், நாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம். சோ பரிசுத்த வாழ்க்கையை நம்மிலே நிறைவேற்றுகிறவர் அவர், அதை நடத்துகிறவர்கள் நாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுகிறவர் அல்லது அதை வெளிக்காட்டுகிறவர்கள் நாம். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனா இத ரொம்ப டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்க முடியாது. ஆனா இதை பின்னணியத்திலே வைத்துக்கொண்டுதான் நம்முடைய பைபிள் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருப்போம். அதனால ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கிளியரா விளங்காட்டாலும் தொடர்ந்து விளங்கும். பட் ஆனா உங்களுக்கு அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12-13 வசனம். அதுல வந்து 12வது வசனத்துல 12வது வசனத்தினுடைய பிற்பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் பிரயாசப்படுங்கள், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்ப நீங்க கொண்டு வந்த வசனத்துல எப்படியாயினும் நான் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் ஆகும்படி இல்ல, பவுல் செய்கிற காரியம் போல தெரிகிறது, அல்லது நாம ரட்சிப்பை நிறைவேற்ற செய்யப்படும் பிரயாசப்படுகிறது போல தெரிகிறது. அது உண்மைதான். ஆனா அடுத்த வசனம் 13வது வசனம், அந்த 12வது வசனத்தினுடைய தொடர்ச்சி அது என்ன சொல்லுகிறது? ஏனெனில், சோ நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் தேவன் தாமே, தேவன்னா சர்வ ஆளுமையுடைய மனிதர்களுடைய சித்தங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, இது இப்ப எபிரேயர் 13வது அதிகாரத்துல நம்ம வாசித்த அந்த வசனத்துக்கு ஒத்து இருக்கிறத பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் அதாவது டிசைரையும், தேவன் மேலே டிசைர் செய்கைகளையும் உங்களிலே உண்டாக்குகிறவர். அமேசிங். சோ உங்களுக்குள்ளே அவர் பரிசுத்த வாழ்க்கையை உண்டாக்குகிறவர், நீங்கள் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வெளியே காண்பியுங்கள். அதான் அந்த டோன். சோ இந்த பாரடாக்ஸ், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே முரண்பாடு போல தோன்றுகிற வாசகங்கள். சோ இத ரெண்டையும் இணைக்கிறது தான் வேத போதனை. இணைக்கும் போது we see the glory. அமேசிங்கான வேதத்தின் சத்தியத்தின் மகத்துவத்தை நாம் அங்க காண்கிறோம். நான் நினைக்கிறேன் இதுதான் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா தம்பி? ஓகே அங்கிள், நீங்க அந்த சேம் அதே அங்கிள், அதுதான். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம சும்மா பண்ணி முடிச்சிடலாம். ஜாஷோமணி நீங்களே ப்ளேயர் பண்ணுங்க. ஜாஷோமணி. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆண்டவரே உம்முடைய இந்த ஆண்டவரே ரோபன்ஸ் பைபிள் ஸ்டடியில, ஆண்டவரே ரெஃபர்மேஷன் பைபிள் ஸ்டடியில ஆண்டவரே ஒரு விஷயம் நாங்கள் கலந்து கொள்வதற்கும் ஆண்டவரே அங்கிள் மூலமாக ஆண்டவரே தேவரே நீங்க ஆண்டவரே உம்முடைய அனாதை தீர்மான திட்டத்தின்படியாக நீங்க காரியங்களை நடப்பித்து வருகிறீர் ஐயா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே காரியங்களை நடப்பித்து வருகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரம் நன்றியும் செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த மெய்யான விசுவாசமும் மெய்யான ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பார்த்தது போல உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே நாங்கள் அதை சரியாய் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை, அந்த உண்மையான விசுவாசத்தை, உண்மையான அன்பு ஆண்டவரே, மெய்யான அன்பையும் ஆண்டவரே நம்பிக்கையும் ஆண்டவரே தேவரே நீங்களே எங்களுக்குள்ள ஆண்டவரே அதை நடப்பிக்கும்படியாக உங்களுடைய பாதத்துல கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே வலிவி போகாதபடிக்கு தேவரே நீங்க ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நன்கு அறிந்து கொள்ளவும், அதை பின்பற்றவும் ஆண்டவரே உம்மை பின்பற்றி உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை, உம்முடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரை பின்பற்றும்படியான அந்த காரியங்களை ஆண்டவரே நீங்களே எங்களுக்குள்ள நீங்க நடப்பித்தருளுவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமுடிய உம்முடைய திருக்கரத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா ஆண்டவரே. நீங்களே ஆண்டவரே ரட்சித்தவரும் நீங்களே, பரிசுத்தமாக்குவரும் நீரே, முடிவில்லை சேர்க்கிறவரும் நீங்களே ஐயா. உங்களுடைய பாதத்திலேயே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆண்டவரே இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு, அதை கற்றுக்கொள்வதற்கு, அதை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவதற்கான அந்த கிருபைகளையும் இரக்கங்களையும் நீர் ஒவ்வொருத்தருக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதித்து அது ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் உரித்தாக்கும்படியாக தேவரே கிருபை பாராட்டுங்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய நாமத்தை நீங்க ஆண்டவரே மகிமைப்படுத்த முடியாத காரியங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க நடப்பிக்க வேண்டுமாக உங்களுடைய பாதத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐசதங்களையும் ஒரு விஷயம் கருத்துல ஒப்பித்து செபிக்கிறோம் தேவரே. நீங்க காத்து முடிய நாமத்தின் மகிமைக்கா காரியங்களை நீர் நடப்பித்து வருகிறீர் ஆண்டவரே. இன்னும் நடத்த வேண்டுமாக உங்களுடைய பாதத்துல செபிக்கிறோம் ஆண்டவர். ஆசீர்வதியும் நாங்கள் சிறுகு நீர் பேர் கொண்டுமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல செபிக்கிறாங்க செபங்கள் நிச்சயம் நல்லதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Thank you.